வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். மனிதன் அஞ்சுவதில் முதல் இடத்தில் உள்ளது மரணம்தான். அந்த மரணத்திற்கு முடிவு கட்டும் காலம் நெருங்கிவிட்டது என்கிறார் ஓர் அறிவியலாளர். மனிதகுலம் தனது பல ஆயிரம் ஆண்டு வரலாற்றில் எத்தனையோ மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டுவிட்டது. அதன் உச்சபட்ச எதிர்பார்ப்பு மரணமில்லா வாழ்வு என்பதாகத்தான் உள்ளது. அந்த அசாத்திய இலக்கும் இன்னும் 5 ஆண்டுகளில் சாத்தியமாகிவிடும் என்கிறார் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றிய பொறியாளரும் தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தில் என்ன மாற்றங்களை கொண்டுவரும் என்பதை கணிப்பதில் வல்லவருமான ரேமண்ட் குர்ஸ்வெல். அதிவேகமாக உருவாகி வரும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் மனிதனை இரவா நிலைக்கு கொண்டு செல்லும் என்கிறார் குர்ஸ்வெல். செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏற்பட்டு வரும் அசுரவேக வளர்ச்சி, மரபணு தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் இறப்பை தடுத்து ஆயுள் காலத்தை நீட்டிக்க உதவும் என்கிறார் இவர். நானோபாட்ஸ் எனப்படும் மிக மிகச் சிறிய அளவிலான புரோகிராமிங் செய்யப்பட்ட ரோபோக்கள் மனித உடலுக்குள் மூளை முடுக்கெங்கும் சென்று பாதிக்கப்பட்டுள்ள செல்களை கண்டறிந்து குணமாக்கும் என்றும் இதன் மூலம் வயதான தோற்றத்தை மாற்ற முடியும் என்றும் அவர் கூறுகிறார். நோய் வாய்ப்புகளை முன்பே அறிந்து அதை வரும் முன்பே தடுக்க முடியும் என்றும் குர்ஸ்வெல் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபரின் முகத்தில் அவரது மனைவி குத்திய காட்சிகள் வைரலான நிலையில் அது அவர் விளையாட்டிற்காக செய்தது என இமானுவேல் மேக்ரான் விளக்கம் அளித்துள்ளார். வியட்நாம் நாட்டிற்கு பிரான்ஸ் அதிபர் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். விமானத்தில் இருந்து இறங்கும் போது மேக்ரான் முகத்தில் அவரது மனைவி பிரிகெட் குத்துவது போன்று வீடியோ காட்சிகள் வெளியாகின. இது சமூக ஊடகங்களில் விவாத பொருளானது. அதிபருக்கே இந்த கதியா என்பது போன்ற பதிவுகளில் இருந்து அதிபருக்கும் அவரது மனைவிக்கும் நல்லுறவு இல்லை என்பது வரை பலவிதமாக பதிவுகள் இடப்பட்டன. இந்நிலையில் குறிப்பிட்ட வீடியோ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தன் மனைவி ஜாலியான மனநிலையில்தான் குத்தினார் என்றும் மேக்ரான் விளக்கியுள்ளார். கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு கப் காஃபியுடன் இருவரும் மனம் விட்டு பேசுங்கள் என விவாகரத்து கோரும் கணவன் மனைவிக்கு நீதிபதிகள் இதமான அட்வைஸ் வழங்கி இருக்கின்றனர். கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டிருந்த பெண் ஒருவர் தன்னுடைய 3 வயது குழந்தையுடன் வெளிநாடு செல்ல அனுமதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த காலத்தை கசப்பு மருந்து போல நினைத்து மறந்து விடுங்கள் என்றும் கணவன் மனைவி இருவரும் டின்னர் சாப்பிட்டபடி மனம் விட்டு பேசுங்கள் என்று அட்வைஸ் செய்தனர். மேலும் டின்னருக்கு நீதிமன்ற ஹோட்டலுக்கு மட்டும் சென்று விடாதீர்கள், நாங்களே வேறு ஒரு நல்ல ஹோட்டலை புக் செய்து தருகிறோம் என்றும் நகைச்சுவையாக தெரிவித்தனர். பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷனின் தந்தை ராகேஷ் ரோஷன் கடின உடற்பயிற்சி செய்யும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. தயாரிப்பாளரும் இயக்குநருமான ராகேஷ் ரோஷனுக்கு 75 வயதாகிறது. இந்த வயதிலும் தினமும் பளு தூக்குதல் உட்பட கடின உடற்பயிற்சிகளை செய்து வருகிறார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ள உடற்பயிற்சி வீடியோவை பார்த்து பாலிவுட் திரைத்துறையினர் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மிகச்சிறப்பு அப்பா என்று தன் தந்தையின் உடற்பயிற்சி நடைமுறையை ரித்திக் ரோஷன் பாராட்டியுள்ளார். வால்வோ நிறுவனம் 3000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்ய போவதாக அறிவித்துள்ளது. நிறுவனத்தை நெருக்கடியான சூழலிலிருந்து மீட்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக வால்வோ குறிப்பிட்டுள்ளது. ஸ்வீடனை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் வால்வோவின் விற்பனை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 11% சரிந்தது. வெளிநாட்டு கார்களின் இறக்குமதி மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 25% வரி விதித்து இருப்பது கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கடும் சவாலாக அமைந்துள்ளது. இந்திய விமானப்படை அதிகாரியும் விண்வெளி வீரருமான சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்தை முன்னிட்டு 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு சென்றுள்ளார். ஆக்சியம் 4 மிஷனின் கீழ் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் வரும் ஜூன் 8ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளனர். இதை முன்னிட்டு நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்க்கும் நோக்கில் நால்வரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். இந்தியாவிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆவார்.
ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பஹல்காமில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். ஏப்ரல் 22இல் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பஹல்காமில் சுற்றுலா கடுமையாக சரிவடைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை மீட்பதற்காக அப்துல்லா அங்கு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ஸ்ரீநகர் மற்றும் ஜம்முவுக்கு வெளியே முதல் முறையாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியுள்ளார் அப்துல்லா. பஹல்காமில் எடுக்கப்பட்ட செல்ஃபி புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் அப்துல்லா. பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் யாதவிற்கு பேரன் பிறந்துள்ளார். லாலுவின் இரண்டாவது மகன் தேஜஸ்வி யாதவ் ராஜ்ஸ்ரீ இணையருக்கு இன்று காலை மகன் பிறந்துள்ளார். இந்த தம்பதிக்கு ஏற்கனவே காத்தியாயனி என்ற மகள் இருக்கிறார். லாலுவுக்கு 2 மகன்கள், 7 மகள்கள் மற்றும் சுமார் 20 பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சீனா மிக பெரும் ஆபத்தாக திகழ்வதாகவும் பஹல்காம் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கிய துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகளை புறக்கணித்தது போல் சீன தயாரிப்புகளை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று மாரிக்கோ நிறுவனர் ஹர்ஷ் மாரிவாலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு சீனா பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ஆதரவு வழங்கி வருவது வெளிப்படையானது. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கிய மற்ற நாடுகளின் தயாரிப்புகளை புறக்கணிப்பது போல் சீனாவை நாம் புறக்கணிக்கிறோமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், இந்தியாவின் இறையாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் சீனா குறித்து நீண்டகால அடிப்படையில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் 21 கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் 25 நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவை ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாக தெரிவித்தார். பாரத ஸ்டேட் வங்கியில் 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இன்னும் 2 நாட்களே உள்ளன. SBIயில் வட்டார அலுவலர் பணியிடங்களுக்கு 2964 பணியிடங்கள் உள்ளன. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு மட்டும் 120 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த வேளையில் சேர ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வரும் 29 கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு மாதம் 48,480 ரூபாய் ஊதியம் கிடைக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்து பேசினார். மன்னர் சார்லஸ் அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ளது முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. கனடாவை தங்கள் 51வது மாநிலமாக சேர்த்துக் கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கனடாவிற்கும் மன்னர் என்ற முறையில் சார்லஸ் அங்கு சென்றுள்ளது அமெரிக்காவிற்கான ஒரு மறைமுக செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது கனடா நாடாளுமன்ற கூட்டத்தையும் சார்லஸ் தொடங்கி வைத்தார். முன்னதாக கனடாவில் உள்ள ஒரு சந்தைக்கும் மன்னர் சார்லஸ் சென்றார். அப்போது பலர் சார்லஸ் எங்கள் மன்னர் அல்லர் என்ற வாசகங்களுடன் கூடிய பதாகைகளுடன் எதிர்ப்பு தெரிவித்தனர். சார்லஸ் மன்னரான பின் கனடா செல்வது இதுவே முதல் முறையாகும். ஐரோப்பிய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர்பஸ் மற்றும் டாடா குழுமத்தின் விண்வெளி பிரிவான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் ஆகியவை இணைந்து கர்நாடகாவில் ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவின் கோலாரில் அமைய உள்ள இந்த ஆலையில் H-125 ஹெலிகாப்டருக்கான இறுதி அசெம்பிளி லைன் அமைக்கப்படுவதாக தெரிகிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் ஐலேசா பாட்டு பாடி வயல்வெளியை மின்கம்பத்தை இழுத்துச் சென்று நட்டனர். சிவகிரி பகுதியில் தனியார் நிலத்தில் இருந்த மின்கம்பம் பலத்த காற்றில் சாய்ந்தது. இதனை அறிந்த மின்வாரியத்தினர் உடனே அப்பகுதிக்கு மின்கம்பத்துடன் சென்றனர். பின்னர் மின்கம்பத்தை நடுவதற்காக வயல்வெளியை கொண்டு சென்றபோது அலுப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஐலேசா ஐலேசா என பாடல் பாடி எடுத்துச் சென்றனர். மின்வாரிய ஊழியர்கள் ஐலேசா பாடல் பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உள்ள போகுது
ஒரே சருக்கு போலுக்கு போயிருச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தி வரும் வர்த்தக யுத்தம் ஸ்பெயின் நாட்டில் 140 ஆண்டுகளாக தொப்பி உற்பத்தி செய்து வரும் சிறிய நிறுவனத்தையும் பாதித்துள்ளது. ஸ்பெயினில் உள்ள ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள யூதர்கள் அணிவதற்காக மட்டும் ஆண்டுக்கு 1,00,000 தொப்பிகளை அனுப்பி வருகிறது. இந்த தொப்பிகள் பெரும்பாலும் கைகளால் கலை நுணுக்கத்துடன் தயாரிக்கப்படுகின்றன. 40 ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது அமெரிக்கா 10% வரி விதிப்பால் தொப்பிகளை அமெரிக்காவில் விற்க இயலாத நிலை உள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். கருப்பு பணத்தை ஒழிக்கும் பொருட்டு 500 ரூபாய் நோட்டுகளையும் திரும்ப பெற வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் மாநாட்டில் பேசிய அவர், அதிக மதிப்புகளை கொண்ட அனைத்து ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்று டிஜிட்டல் நாணயங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் என குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு மாநாட்டின் மூலம் மீண்டும் அதையே வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கட்டப்பெட்டு தேயிலை தோட்ட பகுதியில் 4 குட்டிகளுடன் புலி ஒன்று உலா வந்தது. நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதிகள் அதிகம் இருப்பதால் பல நேரங்களில் உணவு தேடி புலி, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் வருவது வழக்கம். இந்நிலையில் கட்டப்பெட்டு தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியே வந்த தாய் புலி சிறிது நேரம் அங்கேயே நின்று தனது 4 குட்டிகளையும் பத்திரமாக அழைத்து சென்றது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் யஷ்வந்த்பூர் தொகுதி உறுப்பினர் ST சோமசேகர், எல்லப்பூர் தொகுதி உறுப்பினர் சிவராம் ஹெப்பர் ஆகியோர் பாஜகவிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் விஜயேந்திரா தெரிவித்துள்ளார். தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இருவரும் 2019ஆம் ஆண்டிற்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியில் கடமையாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் AMCA LCA வகை விமான ஆலைகளை ஆந்திராவிற்கு மாற்ற சந்திரபாபு நாயுடு முயற்சிக்கிறார் என அண்மையில் செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் அவர் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த கர்நாடக அமைச்சர் MP பாட்டீல், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கவலை தரும் செய்தி என்றார். தங்கள் மாநிலத்தில் விமான நிலைய ஆலையை அமைக்க வேண்டும் என அவர் கேட்கலாம், ஆனால் இன்னொரு மாநிலத்தில் உள்ள ஆலையை தங்களுக்கு வேண்டும் என கேட்பது சரியாக இருக்காது என்றும் அமைச்சர் பாட்டீல் தெரிவித்தார். இந்தியாவில் சோலார் பேனல்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள பிரீமியர் எனர்ஜிஸ் நிறுவனமும் தெலங்கானாவில் இருந்து ஆந்திராவிற்கு மாறுவதாக அறிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் அமையவிருந்த கியா மோட்டார்ஸ், LG, கேரியர் போன்ற நிறுவனங்கள் தங்கள் முடிவை மாற்றி ஸ்ரீ சிட்டிக்கு செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. கடந்த வாரம் LG எலக்ட்ரானிக்ஸ், கேரியர், பிரீமியர் எனர்ஜிஸ் ஆகிய நிறுவனங்கள் ஆந்திர அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. முதலீடுகளை கவருவதில் சிறப்பாக செயல்படும் நிபுணர்களை கூட வெளிமாநில அரசுகளிலிருந்து சந்திரபாபு நாயுடு தங்கள் மாநிலத்திற்கு வரவழைத்து பயன்படுத்திக் கொள்வதாகவும் தகவல்கள் உள்ளன. ஆந்திராவிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் சந்திரபாபு நாயுடு வேகம் காட்டி வருவதாகவும், குறிப்பாக சென்னையையும் பெங்களூருவையும் ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர பகுதியின் தொழில் வளர்ச்சிக்கு அவர் பெரும் முக்கியத்துவம் தந்து வருவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. அர்ஜுன் ரெட்டி மற்றும் அனிமல் திரைப்படங்களின் இயக்குநரான சந்தீப் ரெட்டி வங்கா தன்னுடைய அடுத்த படத்தின் கதையை வெளியே கசிய விட்டதாக பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனை மறைமுகமாக சாடியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. பிரபாஸை நாயகனாக வைத்து ஸ்பிரிட் என்ற படத்தை இயக்க உள்ளார் சந்தீப். இந்த படத்தில் நாயகியாக நடிக்க தீபிகா படுகோனிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர் விதித்த சில நிபந்தனைகளை ஏற்க முடியாததால் திருப்தி டிம்ப்ரி நாயகியாக நடிப்பார் என்று படக்குழு அறிவித்தது. இந்நிலையில் சந்தீப் ரெட்டி வங்கா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நான் ஒரு நடிகரிடம் என் கதையை கூறும்போது அவரை 100 விழுக்காடு நம்புகிறேன். என்னுடைய கதையை வெளியே கசிய விட்டதன் மூலம் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி விட்டீர்கள். ஒரு இளம் நடிகையை வீழ்த்துவதற்காக தான் இதை செய்தீர்களா? இதுதான் உங்கள் பெண்ணியமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பதிவில் சந்தீப் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை என்றாலும்
அவர் தீபிகாவை தான் விமர்சித்திருக்கிறார் என்று நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றனர். ஜியோ பிளாக் ராக் சொத்து மேலாண்மை நிறுவனம் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் வர்த்தகத்தில் ஈடுபட செபியிடம் ஒப்புதல் பெற்றுள்ளது. ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் மற்றும் பிளாக் ராக் ஆகிய நிறுவனங்களும் இணைந்து மியூச்சுவல் ஃபண்ட் வர்த்தகத்தை தொடங்க உள்ளன. இதற்கு பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியிடம் விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து மேலாண்மை வர்த்தகத்தில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பிளாக் ராக் நிறுவனமும் சந்தையை பிடிப்பதில் வல்லமையாக விளங்கும் ஜியோ நிறுவனமும் இணைந்துள்ள நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட் வர்த்தக சந்தையை பிடிக்க பல்வேறு சலுகைகளை அறிவிக்க வாய்ப்பிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெபிட் கார்டு விதிமுறைகளின்படி இறப்பிற்கான காப்பீட்டுத் தொகை வழங்காத வங்கிக்கு திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் குட்டு வைத்துள்ளது. ரூபே டெபிட் கார்டு விதிமுறைகளின்படி அதனை பயன்படுத்தும் நபர் பயன்பாட்டு காலத்திலேயே உயிரிழந்து விட்டால் 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்ட ஈடாக பெறலாம் என்ற விதி உள்ளது. இந்த நிலையில் ரூபே டெபிட் கார்டு வைத்திருந்து 45 நாட்களுக்குள் பண பரிவர்த்தனையும் செய்திருந்த பாண்டியன் என்பவர் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஆனால் சம்பந்தப்பட்ட வங்கியானது விதிமுறைகள் திருத்தப்பட்டு விட்டதாக கூறி உயிரிழந்த பாண்டியன் குடும்பத்திற்கு காப்பீட்டுத் தொகை தர மறுத்துள்ளது. இதையடுத்து திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பாண்டியன் மனைவி நீலா வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த ஆணையம் வங்கியும் காப்பீட்டு நிறுவனமும் இணைந்து நீலாவுக்கு 3,10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது.